வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். பிஸ்னஸ் சக்ஸஸ் ட்ரைனிங்கில் சில கேஸ் ஸ்டடி நான் சொல்லி தருவேன். அதில் ஒன்று இன்மொபி நவீன் திவாரியோடைய சக்ஸஸ் ஸ்டோரியை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபினாமினல் கேரக்டர், நிறைய விஷயங்கள் அவுட் இருந்து நம்ம கற்றுக்கலாம். இப்போ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய சேலஞ்ச் வருது இல்லை? கண்டிப்பாக சேலஞ்ச் வந்தால் தான் பெரிய பணக்காரனாக ஆக முடியும். நம்ம கம்பெனியும் ஒரு நாள் பெரிய கம்பெனியாக மாறும். அவர் என்ன விஷயங்கள் பண்ணார்? அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது நிறைய நான் தப்பு பண்ணேன், அதற்கான விலையும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் சீரியஸாக இல்லை. நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு கனவோடு ஆரம்பிக்கிறீங்க. அந்த கனவு ஒவ்வொரு நாளும் வலுப்பெறுதா அல்லது ஒரு நாள் காணா போதா? தேஞ்சு ஒரு நாள் காணா போகுது. எதையும் விட்டு கொடுப்பவன் வெற்றியாளன் அல்ல. அப்போ திவாரி ஒரு முடிவு பண்ணுறாரு, என்ன தெரியுமா? எனக்கு என்ன சேலஞ்ச் வந்தாலும் என்னோட கம்பெனியை ஒரு குளோபல் கம்பெனியாக மாற்றுவேன். இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, உங்களோட இலக்கு என்ன, கனவு என்ன? நீங்கள் எதற்காக இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க? வேலையிலே இருந்திருக்கலாம், வேலையை விட்டு எதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க? உங்களோட இலக்கு என்ன? இப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப காசே இல்லாத டயத்தில் எனக்கு எல்லாரும் மாதிரி எனக்கும் சேலஞ்ச் வந்துச்சு. ஜாபுக்கு போகணுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு பிரான்ச் மேனேஜர் பொசிஷன் வந்துச்சு. பட் நான் போகல. நான் நம்பினேன், எப்பயுமே நான் ஒரு தொழிலதிபர், அதுவும் உலகளாவிய தொழிலதிபர்ன்ற விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? ரெண்டாவது விஷயம் அவர் சொன்னது ஆச்சரியமானது என்னென்னா, நாங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒய்ஃபை ஆக்சஸ் பண்ண எங்கள்கிட்ட காசு இல்லை. ஒய்ஃபை வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை. ஒரு மொபைல் டெக்னாலஜி கம்பெனிக்கு வைஃபை வாங்க காசு இல்லை. நிறைய பேருக்கு இந்த சேலஞ்ச் இருக்குது. நான் பேசுகிறத நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸில் இருக்கலாம். கவலையே படாதீங்க. வைஃபை வாங்க காசு இல்லாதவங்களால ஒரு $1 பில்லியன் கம்பெனி ஆரம்பிக்க முடியுதுன்னா ஏன் நம்மளால் முடியாது? பட் அவங்க அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிச்சாங்களாம். என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ஒரு ஹோட்டலில், ஒரு கஃபேட்ரியாவில் போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த வைஃபை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டீ குடித்தா போதும். யோசிச்சு பாருங்கள், ஒரு டீ ஒரு 20 ரூபாயிலேருந்து 50 ரூபான்னு வச்சுப்போம். அவங்க உட்காந்து 3 பேருமே அதை அக்சஸ் பண்ணுறாங்க. டீ குடித்த மாதிரியே ஆச்சு, ஒரு ஏசி என்விரான்மெண்ட் கிடைச்ச மாதிரியே ஆச்சு, ஃப்ரீயாக வைஃபையும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்க. கஷ்டப்படுங்க, ஜெயிச்சிருவீங்க. ஆனால் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதை நம்ம யோசிக்கணும். ஏன் ஸ்டார்ட் அப் ஜெயிக்குதுன்னா நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் தான். நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் என்னை பார்க்க வராங்க, என்கிட்ட பேசுகிறாங்க. நிறைய ஸ்டார்ட் அப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுடைய ஆர்வத்தை நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். தெளிவான ஒரு பிஸ்னஸ் பிளான் இல்லை. அடுத்த 10 வருஷத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. நம்மளோட ப்ராடக்ட் சர்வீசஸால் எப்படி மக்கள் மாற போகிறாங்கன்னு தெரியல. மக்களுக்கான விஷயத்தை கம்மி காஸ்ட்லியோ அல்லது ஃப்ரீயாவோ நம்ம எப்படி கொடுக்கணும்னு தெரியல. இதுதான் லாஜிக். இப்போ அவங்க சொல்கிறாரு, நவீன் திவாரி சொல்கிறாரு, எனக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது, அதற்காக நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் பட தயாராக இருந்தேன். அவர் சொல்லுவார், சக்ஸஸ் சீக்ரெட் என்னென்னா, நம்மளோட பிரச்சனைகளை தாண்டுவது தான் நம்மளுடைய வெற்றியோட ரகசியம். பிரச்சனையோட போராடுங்க அப்படிங்கிறார். அடுத்தது என்ன கான்செப்ட் நம்ம யோசிக்கணும்ல. அவர் யோசிக்கிறாரு, நாம் ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை எப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும்? உலகம் முழுவதும் மக்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை என்னால் எப்படி தர முடியும் அப்படின்னு கேட்குறேன். இப்போ உங்களோட ப்ராடக்டோ சர்வீசஸோ உங்களால் ஃப்ரீயாக தர முடியுமா? அல்லது கொஞ்சம் காசுக்கு தர முடியுமா? உங்களுடைய காம்படிட்டரை விட குவாலிட்டியாக ஃப்ரீயாக, குவாலிட்டியாக கொஞ்சம் காசோட தர முடியுமா? தர முடியாதுன்னா எப்படி தரலாம் நீங்கள் யோசிக்கலாம்ல. அதுதான் அவர் பண்ணார். இன்றைக்கி பெரிய பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு சக்ஸஸ் சீக்ரெட் 2 சொல்கிறாரு. டீலிங் வித் லோ, அதுதான் சக்ஸஸ் அப்படிங்கிற. டீலிங் வித் லோ, இதை 2 விஷயமா நான் பார்க்குறேன். எப்படி டீலிங் வித் லோ அப்படின்னா, எப்போ உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸை எந்த அளவுக்கு கம்மியாவோ ஃப்ரீயாவோ கொடுக்குறீங்களோ அப்போ சக்ஸஸ் வர ஆரம்பிக்குது. அதற்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும். இதை நான் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக எடுத்துக்கிறேன், ஃபேக்டராக எடுத்துக்கிறேன். என்னென்னா, நம்ம எப்போ லோவாக இருக்கோமோ அப்போ சரியாக நம்ம டீல் பண்ண கற்றுக்கணும். பணமே இல்லாத போது, காசே இல்லாத போது, எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்க போது பிரான்ச் மேனேஜர் வேலைக்கு போயிடலாம்ல. தொடர்ந்து ஏன் அந்த கம்பெனியை அவர் நடத்தணும்? ஒரு வைஃபை வாங்க காசு இல்லாத போது அவருக்கு யோசிச்சிருக்கலாம்ல. தோற்றோடி போகிறதுக்காக நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். பணம் இல்லை, எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க. பாவம், 20 வருஷமாக இருக்கேன் நான் மார்க்கெட்டில். சரி, இந்த கதைகள் நிறைய கேட்டேன். எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைன்னு ஒரு அழுவ வச்சு, எனக்கு பணம் கொடுக்க யாருமே இல்லை. உனக்கு சப்போர்ட் பண்ணணும், பணம் கொடுக்கணும், உன்னை டைரெக்டாக அம்மானி ஆக்கி விட்டுறலாம். ரைட்? இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, சப்போர்ட் பண்ண யார் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு பிளானோட நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தடைகள் இருக்குது. அதை தாண்டினா தானே ஜெயிக்க முடியும். இவர் சொல்கிறாரு, எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு நிறைய அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறது. ஏன்னா ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட ஏதோ ஒன்று பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ரன்னிங் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனிக்கு நிறைய பணம் தேவை. எல்லா கம்பெனிக்குமே தேவை. அப்போ அந்த பணத்தை கொண்டு வரதுக்கு என்ன விஷயம் பண்ண போகிறோம்? இப்போ இந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் என்ன சொல்லி இன்வெஸ்ட் பண்ணது பணம் வாங்க போகிறோம். அதை பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர்ட்ட நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம், கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருந்தோம். எல்லாருமே என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் போய் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட உங்களோட பிளானை சொல்கிறீங்க, உடனே அவர் என்ன பண்ணணும்? டக்குன்னு பணத்தை எடுத்து கொடுத்துடணும்ல.
நீங்கள் கேட்ட பணத்தோட அதிகமாக கொடுக்கணும், அப்படியே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடணும். அதுவா லைஃபு? அதுதான் உண்மையா? அதான் நிதர்சனமா? அது நடக்குமா? எத்தனை பேருடைய கதவு மூடி இருந்துச்சு தெரியுமா? எத்தனை பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறது. எத்தனை பேர்? நம்பர் ஆஃப் ரிஜெக்ஷன் தான் நம்பர் ஆஃப் சக்ஸஸ். இன்னைக்கு ஏன் அந்த கம்பெனியை பற்றி நம்ம பேசுகிறோம்? அவ்வளோ ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து என்னோட டீம்கிட்ட சொல்லுவேன், இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட முதலீட்டாளர்கிட்ட பேசுகிறீங்க, பணம் கேட்குறீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேணான்னு சொல்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, என்ன வேணால் நடக்கட்டுமே. ஆனால் ஒரு நாள் அந்த இன்வெஸ்டர், அந்த முதலீட்டாளர் நம்மள்ட்ட வருவார். அது வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, கிவ் அப் பண்ணாதீங்க நான் சொல்லுவேன். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படி தான். எடுத்த உடனே முதல் முயற்சியில் நம்ம பெரிய கோடீஸ்வரனாக ஆகிட முடியாது. நம்மளோட முதல் முயற்சி கேவலமாக தோற்று போகலாம், அல்லது முதல் முயற்சி எக்ஸிக்யூட் ஆகாமே போகலாம். நம்ம போராடிக்கிட்டே இருப்போம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், சினிமா கனவோட வந்திருக்க ஒரு இளைஞன் வந்து எத்தனை பேரோட ஆஃபீஸோட வீட்டோட கதவை தட்டிக்கிட்டே இருப்பான். எத்தனை சங்கர்கள், மணிரத்னங்கள் இதை கேட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? அப்போ சங்கரோ மணிரத்னமோ அப்படி தானே ஒரு நாள் வந்திருப்பாங்க. கேட்குறேன், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கலாம், பட் அவங்களோட முதல் முயற்சி வந்து ஜெயிச்சிருக்குமா? எத்தனை பேரோட சக்ஸஸ்ஃபுல் பர்சனோடைய முதல் முயற்சி ஜெயிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஜெயிச்சா ஒருவேளை அதோட திறமை, ஃப்ளூக் எது வேணா இருக்கலாம். ரெண்டாவது, காணப்படவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? முதல் வாய்ப்பை கிடைக்காம சினிமா விட்டு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? முதல் வாய்ப்பு கிடைச்சி ஜெயிச்சு ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்காம ஊரை விட்டு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? மூணாவது ப்ராஜெக்ட், நாலாவது ப்ராஜெக்டில் ஜெயிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? உங்களுடைய வேலை, நம்மளுடைய வேலை ட்ரை பண்ணுறது. இன்வெஸ்டர் வரலன்னா என்ன, வர்ற வரைக்கும் நம்மளோட பிளானை சொல்லுவோம். உங்களுக்கு உங்கள் பிளான் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? இன்வெஸ்டர் வர்ற வரைக்கும் நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது. அதான் சொல்கிறேன், மீட் த பீப்புள், ஷோ த பிளான். பிஸ்னஸ் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி அதுதான். மக்களை போய் பாருங்கள், பிளானை சொல்லுங்கள், இதை வேலையை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களோட பேச்சு மெருகேறும். உங்களோட பிஸ்னஸ் பிளானில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் சரி பண்ணிப்பீங்க. இன்வெஸ்டர்ன்றது என்ன, வருவாங்க, அவங்களுக்கு தெரியும் எந்த ப்ராஜெக்டோட அலைன் ஆகணும். அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் வர்ற வரைக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய தடைகள் இருக்குது, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். பட் ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண கற்றுங்க. முதல்ல ஒரு பிஸ்னஸ் பிளானை எழுத கற்றுங்க, அதை ப்ரொஜெக்ட் பண்ண கற்றுங்க, அதை சொல்ல கற்றுங்க. ஏன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் நீங்கள் தான் சொல்லணும். உங்களுடைய ப்ராஜெக்டை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், என்னால் உங்களுக்கு ஃபண்ட் வாங்கி தர முடியும், பட் உங்கள் ப்ராஜெக்டை நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? அதுக்கான கன்சல்டன்ட் நிறைய பேர் இருக்காங்க. பட் உங்களோட அதுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு ஃபீஸ் கொடுத்து ஒரு ஆளை வச்சு நீங்கள் சொல்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா, நான் சொல்கிறது பெஸ்ட்டாக இருக்குமா? உங்கள் குழந்தைய நீங்கள் தான் நல்லா பார்த்துக்க முடியும், நான் எப்படி பார்க்க முடியும்? நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட நாலேஜ். பட் அந்த எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும், அதுக்கு எதுக்கு நம்ம இன்னொருத்தருக்கு ஃபீஸ் கொடுக்கணும்? அது நானாக இருந்தாலும் கூட. அப்போ உங்கள் பிளானை பக்காவாக ரெடி பண்ணுங்கள், அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க. கடைசி விஷயமா நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்ன தெரியுமா? அவர் மேலே வச்ச நம்பிக்கை. சரி, இப்போ நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அதை வச்சு நீங்கள் ஒரு $1 பில்லியன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட முடியுமா? முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் உங்கள் மீது வைக்கிற நம்பிக்கை என்பதை விட நீங்கள் உங்கள் டீமோட வைக்கிறீங்க பாருங்கள் நம்பிக்கை, அந்த டீம் மேலே வைக்கிறீங்க பாருங்கள் நம்பிக்கை, அதை பொறுத்து தான் உங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ் இருக்குது. புரியுதா? அப்போ அவர் சொல்கிறார் ஒவ்வொரு தடவையும், என்னோட இன்ஜினியர்ஸ்ட்டை நான் சொல்கிறது என்ன தெரியுமா? நாம் ஒரு குளோபல் ஸ்டேஜில் அடித்து நொறுக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்ண போகிறோம். சரி, ஒரு நாள் நம்மளுடைய ப்ராடக்ட் உலகத்தை கோல் வச்சும். அது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. சேம் லைக் ஹென்ரி ஃபோர்ட் ஸ்ட்ராட்டஜி. இன்ஜினியர்ஸால் முடியாதுன்னு சொல்லும் போது T மாடல் என்னாச்சு? நீ பண்ணுற வரைக்கும் நீ என்கிட்ட இருப்ப அப்படின்னு சொன்னார். உன்னால் முடியும், எனக்குலாம் தெரியாது, நீ பண்ணு. இதை சொல்லும் போது என்ன ஆகுது? நம்பிக்கை வருது. உன்னால் பண்ண முடியும், இது பண்ணவே முடியாது, இம்பாசிபிள்னு சொல்கிறாரு. எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாசிபிளாக மாறி இன்றைக்கி நம்ம ஃபோட்டோ பற்றி பேசுவோம். அதே சேம் கான்செப்டை திவாரி எடுத்துருக்கு. நீங்கள் உலகளாவிய ஒரு ப்ராடக்டாக கொடுக்க போகிறீங்க, அதற்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம், பண்ணுங்க. இன்றைக்கி என்ன தெரியுமா ஆயிடுச்சு? 2 பில்லியன் பீப்புளை வந்து ரீச் பண்ணியிருக்கு இன்மோபி. ஒரு சின்ன கனவு பெருசாக மாறுது. உங்கள் மீது நம்பிக்கை வைங்க, உங்கள் டீம் மீது நம்பிக்கை வைங்க. கிவ் அப் பண்ணிடாதீங்க, எப்பயுமே கிவ் அப் பண்ணிடாங்க. உங்கள் பிளான் ஒரு நாள் ஜெயிக்கும், அதற்காக போராடுங்க. எந்த முடிவு எடுத்தாலும் தைரியமாக எடுங்க. நீங்கள் ஒரு சாம்பியன். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. சியோட்டா.